குட் மார்னிங். இன்றைக்குள்ள ஹெல்த்தி பிரேக்ஃபாஸ்ட் என்னென்னு பார்க்கலாமா? பெரண்டை சட்னி. இந்த சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களுக்கு சொல்கிறேன். இது ஃபுட்டோட டிஸ்பிளே மட்டும் இல்லாமல் கூடவே ஹெல்த் டிப்ஸ் கொடுக்குறேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ நான் நெக்ஸ்ட் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். இந்த பெரண்டையில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. இதில் நிறைய ஃபைபர் இருக்குது. இது கால்சியம் ரிச்சாக டயட் இது நோய் எதிர்ப்பு சக்தியை தூண்டும். இது நிறைய நார் சத்து இருக்கிறனால இது டைஜஷனுக்கு ஹெல்ப் பண்ணும். இது அல்சரை குணப்படுத்தும். இது பைல்ஸை கூட குணப்படுத்தும். இது வயிற்றில் இருக்கிற பூச்சிக்கு இது நல்ல மருந்து. குழந்தைகளுக்கெல்லாம் இருக்கும் இல்லையா, வயிற்று பூச்சி, நிறைய சாக்லேட்லாம் சாப்பிட்டுட்டு வயிற்றில் பூச்சி இருக்குது சொல்லுவாங்க. அந்த மாதிரி டைம் இந்த துவையல் செஞ்சு கொடுக்கலாம். இல்லை பெரண்டை பொடி அவைலபிளாக இருக்குது ஷாப்பில். பெரண்டை தொக்கு இருக்குது, அதுவும் நீங்கள் அடிக்கடி உணவில் எடுத்துக்கலாம். இது ரத்த ஓட்டத்தை சீர்படுத்தும். பிளட் சுகர் லெவல் அதை கண்ட்ரோல் பண்ணும். அப்புறம் அது ஜாயிண்ட் பெயின், அப்புறம் காலில் வீக்கம் அப்படியெல்லாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாமே கூட அது குணப்படுத்தும். இதில் ஃபுல்லாக டாப் டு பாட்டம் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கனால அது அடிக்கடி ஃபுட்டில் சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லது. இது கூடவே கொஞ்சம் டபுள் பீன்ஸ். இந்த டபுள் பீன்ஸில் நிறைய ஃபைபர் இருக்குது, ப்ரோட்டீன் இருக்குது. இதுவும் எலும்புகளை நல்லா ஸ்ட்ராங் ஆக்கும். அப்புறம் இந்த நார் சத்து இருக்கிறனால அஜீரண சக்தியை தூண்டும், நோய் எதிர்ப்பு சக்தியை தூண்டும். இது ஹார்ட் ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. இதுவும் பிளட் சுகரை கண்ட்ரோல் பண்ணும். கூடவே கெஸ் பண்ணிங்களா அது என்னென்னு? இது தென்னங்குருத்து. இது கோகனட் ஸ்ப்ரவுட்டுன்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில், யங் கோகனட் ஸ்ப்ரவுட்ஸ். இது எங்கே கிடைச்சாலும் வாங்கிக்கோங்க. நீங்கள் மார்க்கெட் சைடில் பார்த்தீங்கன்னா அதை நிறையா விற்றுட்டு வருவாங்க தள்ளு வண்டியில். இந்த தென்னங்குருத்தில் அவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குது. இது ஜீரண சக்தியை தூண்டும். இப்போ நம்ம பாடியை நல்லா கூலாக வச்சுக்கும். அப்புறம் இதில் நிறைய ஃபைபர்ஸ், மினரல்ஸ் இருக்குது, ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்குது. இது முக்கியமாக பிளட் சுகர் லெவலை இது கண்ட்ரோல் பண்ணும். இட்லியில் நிறையா ப்ரோட்டீன் இருக்குது, அப்புறம் கார்போஹைட்ரேட்ஸ் இருக்குது, உளுந்தில் இருக்கிற ஃபைபர், அது எல்லாமே சேர்ந்து நமக்கு ஒரு நல்ல ஒரு ஃபில்லிங் டயட்டாக இருக்கும் காலையில் சாப்பிட்றதுக்கு. இது கூடவே கொஞ்சமாக கொய்யாப்பழம். இது கட் பண்ணேன், ஆனால் கொஞ்சம் காயாக இருந்தது. இருந்தாலும் பெனிஃபிட்ஸ் அதே தான். பழமாக இருந்தாலும் காயாக இருந்தாலும் ஒரே பெனிஃபிட்ஸ். இதில் நிறைய விட்டமின்ஸ் இருக்குது, ஃபைபர்ஸ் இருக்குது, அப்புறம் பொட்டாசியம் இருக்குது, ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்குது. என்னை கேட்டால் ஃப்ரூட்ஸ்லேயே வச்சு ரொம்ப சத்துள்ள பழம்னு இது சொல்லுவேன்னா. இதில் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. இது முக்கியமானது பிளட் சுகரை இதை கண்ட்ரோல் பண்ணும். அப்புறம் நோய் எதிர்ப்பு சக்தியை தூண்டும். இது நார் சத்து இருக்கிறனால டைஜஷனுக்கு ஹெல்ப் பண்ணும். இது வெயிட் லாஸ்க்கு ஹெல்ப் பண்ணும். இது கேன்சர் செல்லு கூட வளர விடாமல் தடுக்கும்னு சொல்கிறாங்க. கொய்யா பழத்தில் அவ்வளோ சத்து இருக்குது. சிவப்பு கொய்யா இன்னும் நல்லது. இதை அடிக்கடி சாப்பிட்டு வந்தோம்னா ஸ்கின்னுக்கு நல்ல ஒரு ஷைனிங் கொடுக்கும். இந்த சேனலில் ஃபுட்டோட டிஸ்பிளே மட்டும் இல்லாமல் கூடவே ஹெல்த் டிப்ஸ் கொடுக்குறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ நான் நெக்ஸ்ட்டு போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். பிரேக்ஃபாஸ்ட் வீடியோஸ் மட்டும் இல்லாமல் லன்ச் வீடியோஸ் கூட அப்டேட் பண்ணுறேன். இது இந்தியன் டைமில் 3 o'clockலேருந்து 3:30க்குள்ளே அந்த வீடியோஸ் வந்துடும். உங்களுக்கு டைம் இருந்துச்சுன்னா, யூஸ்ஃபுல்லாக ஃபீல் பண்ணிங்கன்னா நீங்கள் அந்த டைமில் நீங்கள் பார்க்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். நான் வீடியோஸ் போடுறதுக்கான மெயின் ரீசன், அஸ் அ பயாலஜிக்கல் சயின்ஸ் டீச்சர் என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் பார்க்குவாங்க. அப்புறம் அது அன்ஹெல்த்தி ஜங்க் ஃபுட்டுக்கு நிறைய பேர் மாறிட்டு இருக்காங்க. அது அட்லீஸ்ட் இந்த வீடியோ பார்க்குறனால அவங்களுக்கு ஒரு சேஞ்ச் வரணும்னு நினைக்கிறேன். அதனால தான் நான் அப்லோட் பண்ணுறேன். அட்லீஸ்ட் இந்த லைஃப் ஸ்டைல் இது மாதிரி மாறுறதுக்கு ஒருத்தராவது மாறினா எனக்கு சந்தோஷம்தான். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.